ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உழைப்பால் உயர்பவர் யார். பொதுவாக ஜாதகத்தில் அதிர்ஷ்டத்தை பற்றி நிறைய கேள்விகளும் நிறைய காணொளிகளும் போடுறோம். அந்த யோகம், இந்த யோகம், குபேர யோகம், லக்ஷ்மி யோகம், அமலா யோகம், விமலா யோகம்னு போட்டுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் யோகங்கள் வரிசையில் வந்துடக்கூடியது. பட் தன்னுடைய விடாமுயற்சியினாலும் கடின உழைப்பினாலுமே உயர்ந்த வாழ்வியல் சூழலுக்கு அமையப்படும் அமைப்பு எந்த மாதிரியான கிரகங்களுடைய நிகழ்வால் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். உழைப்பு அப்படின்னு வந்துட்டாலே முதல்ல வந்து நிற்கிறவர் சனி பகவான் தாங்க. உன்னத உழைப்பின் நாயகன் அப்படின்னா அது சனி தான். அதனால தான் அவருக்கு காலபுருஷனுக்கு 10ஆம் வீட்டை சொந்த வீடாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பல வலிமை பெற்று அப்படி பெறும் வீடுகள் 2, 6, 10, 11ஆம் ஸ்தானங்களாக அமையப்பெறுகிறதோ அவர்களுக்கு கண்டிப்பாக உழைப்பின் மூலம் உயர்வடையும் யோகிதை உண்டு. புரிஞ்சிச்சுங்களா? திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன். எந்த ஒரு ஜாதகத்திலையும் சனி ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோண வலு அல்லது திக்பல வலு பெற்ற நிலையில் அப்படி பெறும் வீடுகள் உங்களுக்கு 2, 6, 10 மற்றும் 11ஆம் வீடுகளாக அமையப்பெற்றால் உங்களுக்கு உழைப்பினால் யோகம் பெறும் அமைப்பு நிச்சயமாக உண்டு. ஸோ இது 12 லக்கணங்களுக்குமே வரும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருந்தால் திக்பலங்கிற வலிமையை அடைஞ்சிடுவார். இப்போ சில லக்கணங்களுக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெற வலிமை, 6ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற வலிமை, 10ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற வலிமை, 11ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற வலிமை கிடைக்கவே பெறும். இப்போ மேச லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் 10, 11ஆம் இடத்துல வலுப்பெற்ற நிலையில் இருப்பார். 7ஆம் இடத்துலையும் உச்ச வலுவோடு இருப்பார். ரிஷப லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10ஆம் இடத்துல வலுப்பெற யோகிதை இயற்கையாக இருக்கும். 6ஆம் இடத்துல உச்சம் பெற வலிமையும் நேச்சராக கிடச்சிடும். இப்போ மிதுன லக்னத்துக்கு பார்க்கும்போது இந்த 2, 6, 10, 11 அந்த ஸ்தானங்கள் வராதுனாலும் 7ல் தனுசு லக்னத்தில் அவர் வந்து திக்பலம், தனுசில் உட்காந்து திக்பலம் பெற வலிமை கிடைக்கும். கடக லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 7, 4 இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 2ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ வலுப்பெற யோகிதை கடக லக்னத்துக்கு கிடைக்காது. நீங்கள் இயற்கையாக பாருங்கள், கடக லக்னத்துக்கு 2ஆம் இடம் சிம்மம், இங்கே சனிக்கு வலு இருக்காது. 6ஆம் இடம் தனுசு, அங்கேயே ஒரு ஆட்சி உச்சம் பெற மாட்டார். 10ஆம் இடம் மேசம், இங்கே நீச்சமாக போயிடுவார். 11ஆம் இடம் ரிஷபத்துலேயும் நட்பு நிலையில் மட்டும்தான் இருப்பார். அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிற எண்ணமே கடக லக்னத்துக்கு வராது. ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும், 10 பேரை வச்சு வேலை வாங்கணும், நம்ம தலைவராக இருக்கணும், இப்படி எண்ணம் தான் கடக லக்னத்துக்கு வரும். ஜாதகத்தின் சூட்சுமங்களே இப்படி தான் ஒளிந்திருக்கின்றது. நீங்கள் கடக லக்னத்தில் பிறந்தவருக்கு ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்குறீங்கன்னா நான் வந்து நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி வேலை பார்க்கணுன்னுலாம் சொல்லவே மாட்டார். அவர் எப்படி பணத்தை போட்டு பணம் எடுக்கிறது, எப்படி மற்றவர்கள் உழைப்பை வச்சு நாம் முன்னுக்கு வர்றதுன்னு தான் யோசிப்பார். அதுதான் அந்த சரலக்கணத்தினுடைய பவர். இப்போ சிம்ம லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல ஒரு ஆட்சி பெற ஒரு வலிமை மட்டும் கிடைக்கும். 6ஆம் இடத்துல வந்து மகரத்தில் ஆட்சி பெறுவாருங்கிற வலிமையில் இருக்கும். பட் கடக லக்னத்திற்கு சனி பகவான் 7ல் ஆட்சி வலிமை அப்படிங்கிறதோடு சேர்த்து திக்பல வலிமையை மட்டும் பெற்று இருந்தார்னா தான் அந்த உழைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும். புரிஞ்சிடுச்சிங்களா? அதான் 12 லக்னங்களுக்கும் இந்த 7ஆம் இடத்துல இருந்தால் ஒரு அந்த வேலையை செய்வார். சிம்ம லக்னத்துக்கு கும்பத்தில் வந்து 7ஆம் இடத்துல ஆட்சி வலுவும் பெறுவார், திக்பல வலுவும் பெறுவார், மூலத்திரிகோண வலுவும் பெறுவாருங்கிற அடிப்படையில் அந்த அமைப்பு வரும். கன்னிகா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அந்த வலுவை தருவார். துலா லக்னத்துக்கு லக்ன கேந்திரத்திலேயே உச்ச வலுவையும் பெறுவார், 7ஆம் இடத்துல திக்பல வலுவையும் பெறுவார். இந்த ஒரு அமைப்பு நல்லாயிருக்கும். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2, 6 இவர் வலுப்பெறக்கூடிய வீடுகளாக இருக்காது. 10ஆம் இடம் வலுப்பெறக்கூடிய வீடாகவும் இருக்காது. 11ஆம் இடம் வலுப்பெறக்கூடிய வீடாகவும் இருக்காது. அப்போ 7ல் மட்டும்தான் திக்பலம் அப்படிங்கிற வலிமை பெற்றால் மட்டுமே உழைப்பின் மேன்மையை யோசிக்கும் தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. தனுர் லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று இவர் வந்து அந்த உழைப்பின் மேன்மையை கொடுக்கக்கூடிய யோகிதை, உழைப்பால் உயரும் தன்மையை கொடுக்கக்கூடிய யோகிதை வரும். மகர லக்ன ஜாதகர்களுக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற யோகம் இருக்கும், 10ஆம் இடத்தில் உச்சம் பெற யோகம் இருக்கும். கும்ப லக்ன ஜாதகர்களுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா
ஏழில் திக்பலங்கிற அந்த ஒரு வலிமை தான். மற்றபடி லக்னாதிபதியே சனின்னு வந்துடுறதுனால இவங்களுக்கு அவர் எப்படியாவது வலுவடைஞ்சாலுமே அந்த யோகத்தை கொடுக்கவே செஞ்சுடுவார். மீன லக்ன ஜாதகர்களுக்கு 11ஆம் இடத்துல வலுப்பெற ஒரு யோகம் கிடைக்கும். இந்த 2, 6, 10 இதெல்லாம் வந்து தொழில் மூலம் ஒரு மனிதன் வளர்ச்சி அடையக்கூடிய வீடுகள். 11 நமக்கு லாபம் எப்படி வருங்கிறத குறிப்பிட்ட இடம். அப்போ 11 சனி இருந்து வலுவடைஞ்சிருக்காருன்னா உழைச்சால் லாபம் வருங்கிறத நம்ம சொல்லாமலே புரிந்து கொள்ள முடியும். ஸோ உழைப்பின் மேன்மையால் உயர்வை அடையக்கூடியது சனி, முதல் நிலை கிரகம். அப்போ இன்னொருத்தரும் இருக்கார், அவரும் ஹார்ட் ஒர்க் இஸ் நெவர் ஃபெயில்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் இவர் செவ்வாய். காலபுருஷனுடைய 10ஆம் வீடான மகரத்தில் உச்ச வலிமையை பெறக்கூடிய செவ்வாயும் உங்கள் ஜாதகத்தில் தனஸ்தானத்தில் வலுப்பெற்ற நிலையிலோ, ஜீவனஸ்தானத்தில் திக்பலம் பெற்ற நிலையிலோ, லாபஸ்தானத்தில் வலுப்பெற்ற நிலையிலோ, 6ஆம் வீட்டில் வலுப்பெற்ற நிலையிலோ அமர்ந்தாங்கன்னா இதே 2, 6, 10, 11 தான். அவர்களும் கடும் உழைப்பை வெளிப்படுத்தி தங்களுடைய வீர தீர துணிகர செயல்களால் மற்றவங்க செய்ய யோசிக்கிறத இவங்க செஞ்சிடுவாங்க. நட்டாத்தில் ஒருத்தன் வந்து நீச்சல் தெரியாமல் தத்தளிக்கிறான்னா முதல்ல குதிக்கிறாள் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த செவ்வாய் வலுத்தவன் தான் குதிப்பான். குதிச்ச பிறகு தான் சொல்லுவான் எனக்கே அறகுறையாக தான் நீச்சல் தெரியும். ஆனால் அந்த துணிகரமான செயல்கள் மற்றவர்களை காப்பாற்ற ஓடோடி வரும் அமைப்பு. அதனால தான் இராணுவம், காவல்துறை, தீயணைப்பு துறைக்கெல்லாம் செவ்வாயை போய் காரகமாக வச்சுருக்காங்க. மருத்துவம் என்ன செய்யுது? நோயிலிருந்து மக்களை காப்பாற்றும் தன்மை செவ்வாயைத்தான் அதுக்கு காரக கிரகமாக வச்சுருக்காங்க. ஒரு இராணுவம் நாட்டை காப்பாற்றுறதுக்கு முதல்ல நிற்கிறாங்க, செவ்வாயைத்தான் அதனுடைய காரகமாக வச்சுருக்காங்க. தீயணைப்புத்துறை ஒரு ஆபத்தில் இருக்கிற மக்களை காப்பாற்றுற அந்த அமைப்பு, காவல்துறை மக்களை காப்பாற்றக்கூடிய அந்த அமைப்பு, சட்டம் ஒழுங்கை பேணி காக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இவர்களெல்லாம் மனிதர்கள் நிம்மதியாக தூங்கிறதுக்கு உதவக்கூடிய துறை சார்ந்தவர்கள். நாட்டின் எல்லையில் இராணுவம் இல்லைன்னா இங்கே நம்ம தூங்க முடியாது. வீட்டின் எல்லையை காக்கிற காவல் இல்லைன்னா நம்மளால் தூங்க முடியாது. விபத்து கண்டங்களிலிருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு தீயணைப்பு துறை இல்லைன்னா போச்சு. நோயிலிருந்து காப்பாற்ற அந்த மருத்துவத்துறை இல்லைனாலும் போச்சு. அப்போ இதற்கெல்லாம் காரகமான செவ்வாயும் உழைப்பினால் ஒருவரை உயர்நிலை யோகியதையும் அதிகாரமிக்கவராகவும் மாற்றும் தன்மை கொண்டவர். ஸோ இப்போ மேச லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா லக்னத்தில் செவ்வாய் வலுவாக இருந்தாலும் அந்த பவர் கிடைக்கும். 10ஆம் வீட்டில் ஒரு வலுவாக இருந்தாலும் கிடைக்கும், 11ஆம் இடத்துல வலுவாக இருந்தாலும் கிடைக்கும். ரிஷப லக்னத்துக்கு பாருங்கள், 10ஆம் இடத்துல அவர் ஆட்சி வலுவை பெறும்போது திக்பலங்கிற வலுவில் அதை கொடுத்துடுவார். மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு இந்த 2, 6, 10 இந்த இடங்களில் பவர் ஆகிற யோகிதை குறைவு. ஆனால் 11ஆம் இடத்துல ஆட்சி பெற வலிமை இவருக்கு இருக்கும். மிதுன லக்ன ஜாதகர்கள் நிறைய பேர் மருத்துவராக இருப்பாங்க, செவ்வாய் 11 உட்காந்துட்டு இருப்பார். அவர் 6 கூடையவராகி 6லேயே வலுப்பெற்றாலும் இந்த அமைப்பை தரக்கூடியவர் தான். 10ஆம் வீட்டில் திக்பலம் பெற்றாலும் இந்த அமைப்பை தரக்கூடியவர் தான். கடகலக்கண ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செவ்வாய் 10ல் வந்து ஆட்சி மூலத்திரிகோணம்னு பவர்ஃபுல்லாக உட்காரக்கூடிய தன்மை கொண்டவருங்கனால அங்கே உட்காந்துருந்தால் அந்த உழைப்பினால் கிடைக்கும் மேன்மைகளை இவங்களுக்கு கொடுக்க தயங்க மாட்டார். சிம்மலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அதிநட்பு கிரகம் அப்படின்னாலும் கூட இவருக்கு 2ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ வந்து பவர் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா 6ல் மட்டும் உச்ச வலிமையை பெற்றிருப்பார். அப்போ உழைப்பால் உயரும் யோகியதை கிடைக்கணும்னா சிம்மலக்கணத்துக்கு செவ்வாய் 6ல் வந்து உட்காரணும், இல்லைன்னா 10ல் திக்பலம் அப்படிங்கிற வலிமையோடு அமரணும். கன்னிகா லக்ன ஜாதகர்களுக்கு 10ஆம் இடத்துல உட்கார்றது தான் சிறப்பிலும் சிறப்பு. வேறு எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் அந்த ஒரு அதிகாரம் உழைப்பினால் மேன்மைங்கிறத கொடுக்க தயங்கிடுவார். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துலையே வந்து ஆட்சி வலுவை பெறும் தகுதி உண்டாகிறது. 10ஆம் இடத்துல இவருக்கு நீச்சம்னாலும் திக்பலம் மறைமுகமாக கிடைக்குங்கிற தகுதி கிடைக்கும். விருச்சிக லக்னத்துக்கு 6ஆம் இடமே வலுவாகும், அங்கேயே அவர் பவர்ஃபுல்லாக உட்கார்ந்தாருனாலே. அதே மாதிரி 10ஆம் இடம் சிம்மத்தில் பவர்ஃபுல்லாக உட்கார்ந்தாருனாலும் போதுமானதாக இருக்கும். தனுர் லக்னத்துக்கு 2வது வீட்டில் உச்ச வலிமையோடு உட்காருவார். அது ரொம்ப சிறப்பிலும் சிறப்பாக உழைப்பின் மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் 10ஆம் வீட்டில் திக்பலம் பெற அமைப்பும் அதை தரும். மகர லக்னத்துக்கு இவர் வந்து 10லேயே லக்னத்தில் வலுக்கிறது 10ஆம் இடத்துல வலுக்கிறது ரெண்டுமே சிறப்பான ஒரு அமைப்பு தான். 2, 6ல் இவருக்கு அவ்வளோ பெரிய பவர் ஒன்றும் இருக்காது. 11ஆம் வீட்டில் ஆட்சி பெற்ற வலிமை அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு சூட்சமமான வலிமையை தரும். கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 10ல் அவர் திக்பலம் பெற்ற நிலையில் ஆட்சி பெற்ற நிலையில் சிறப்பான ஒரு யோகிதையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீன லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலேயே வலுப்பெறுவார், 11ஆம் இடத்துலையும் வலுப்பெறுவார். அது ஒரு சிறப்பான அமைப்பாக கொடுக்கும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் இந்த உழைப்பு ஸ்தானங்கள் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2, 6, 10, 11ஆம் ஸ்தானங்களில் சனி அல்லது செவ்வாய் 2 பேர் சேர்ந்து வளர்த்துட்டாங்கன்னா கேட்கவே வேண்டாம். மிகப்பெரிய தொழிலதிபர்கள் உருவாக்குற அமைப்பு இதுதான். இவங்க 2 பேருமே யுத்த கிரகங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காதுனாலும் கூட இவர்கள் இருவரும் இந்த பர்டிகுலர் ஸ்தானங்களில் வலுத்து நின்ற ஒரு ஜாதகம் நிச்சயம் தோல்வியை சந்திக்காது.
எப்போதும் முயற்சிகளை கைவிட மாட்டாங்க. மீண்டும் 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 முயற்சி செய்து வாழ்வின் உச்சக்கட்ட உயரத்தை அடைந்தே தீர்வார்கள். இந்த உழைப்பால் உயர்பவர்களுக்கு ஒன்று சனி முதன்மையானவர், அடுத்து செவ்வாய் 2ஆம் நிலை யோககாரகர். இவங்களில் பவர்ஃபுல்லாக இந்த உழைப்பின் ஸ்தானங்களில் வலுப்பெறணும். 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம், அல்லது இயற்கையான வலிமையான திக்பலம் இது கிடச்சி இவங்க இருந்தாங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக உழைப்பால் உயர்ந்து மற்றவர்கள் உங்களை உயர பார்க்கும் தன்மை கொண்ட மனிதர்களாக மாறுவீர்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.